ஃபிளாட் ஃபுட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ மெயினா வந்து நம்ம காலில் வந்து உள்பக்கத்துல ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ அந்த ஆர்ச் மெயின்டைன் ஆகணும். ஸோ அந்த ஆர்ச் மெயின்டைன் ஆனாதான் நமக்கு வந்து ப்ராப்பரான பேலன்ஸ் கிடைக்கும். சப்போஸ் இந்த ஃபுட்டோட ஃபிளாட் ஃபுட் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து நீ பெயினோ ஆங்கிள் பெயினோ வரும். ஸோ மெயினா அது வந்து ஏர்லி ஏஜ்லேயே நமக்கு அது தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்ச்சை மெயின்டைன் பண்றதுக்காக உள்ளார வந்து தனி சோல்ஸ் வருது, மீடியல் ஆர்ச் சப்போர்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்க ஃபுட்வேர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து அந்த மாதிரி இல்ல எனக்கு வந்து நார்மல் ஸ்லிப்பர்ஸ் தான் போடணும் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து ஜெல் பேட் மாதிரி வருது, மீடியல் சோல்ஸ் ஜெல் பேட் வருது, அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சில இது குழந்தைங்களுக்கு சில இதுங்க வரும்போது அது வந்து ஃப்ரீக்வெண்டான பீரியட்ல எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அந்த போனோட growth இந்த ஆர்ச்சோட மெயின் சப்போர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன் டாலஸ்ங்கிற இந்த போன் தான் வந்து மெயின் இந்த ஆர்ச்சை சப்போர்ட் பண்ணுது. இன்கேஸ் அதோட ஆங்குலேஷன் மாறும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஃபுட் வந்து இதோட ஆங்கிள் இப்படி மாறும் போது இதோட ஃபுட் வந்து இப்படி வெளி பக்கம் வளைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வளையும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ உள்ள போற வெயிட் வந்து இந்த பார்ட்டுக்கு போற வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால நிறைய பேருக்கு பெயின் இயர்லி இதுல வரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றது எல்லாத்துக்குமே சர்ஜரி வேணுமான்னு கேட்டா எல்லாத்துக்குமே சர்ஜரி இதுல தேவையில்லை. ரொம்ப டிஃபார்மிட்டி ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு தான் இந்த போனி கரெக்ஷன்ஸ் சம்டைம்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இல்ல அப்படின்னா அவங்களுக்கு மீடியல் ஆர்ச் சப்போர்ட் மட்டும் யூஸ் பண்ணாலே பெயின் நல்லாவே ரெடியூஸ் ஆயிரும்.